அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ப்ளஸ் பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் இந்த மாதத்தில் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த நிமிடம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி அந்த முருகப்பெருமானிடம் நினச்சி இப்படி ஒரு விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருக்கும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறப்பான தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய விதமான ஜாதக ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நிறைய அவங்க வந்து சிறப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய பிரபலங்களும் இந்த ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதன ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 3வது ராசியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராசி மண்டலத்தில் 6வது பாகை முதல் 90 பாகை வரை உள்ளது. இது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆண் ராசி, உபய ராசி. இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க அன்பானவர்களாக காணப்படுவாங்க. இரக்க சுபாவம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாற் போல செயல்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இந்த மிதுன ராசிக்காரங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புத்திசாலித்தனமாகவும் காணப்படுவாங்க. சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல செயல்படக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. தனிமை விரும்பிகள், இரட்டைத்தன்மை உடையவங்க, நல்ல பேச்சாளர்கள். இது 4 கால் ராசி. இரவு வலுவல் ராசி. இரவில் செய்யும் காரியங்களில் வெற்றி. தெற்கு திசை முன்னேற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது இந்த ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் ராசியில் கிரகநிலைகள்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய், குரு என கிரகநிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த மாதமானது என்னென்ன விதமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதமானது முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிக அளவில் இருக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடி வரும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. மேலும் வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சலும் விரயமும் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. மேலும் அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்கள் படிப்பிற்கேற்றாற் போல அந்த தகுதிக்கேற்றாற் போல வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் அதிக அளவில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் காட்டுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்து கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் நிச்சயமாக பெறுவாங்க. மேலும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நிறைய விதமான நற்பலன்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிலுமே முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் ரொம்ப தேவை. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். மேலும் எதிலும் முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடுவீங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறுவாங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்கள் கடினமாகவே தான் இருக்கும். மேலும் மனதை தளரவிடாமல் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களோடு ஏற்படும் பிரச்சனைகளில் வாக்குவாதத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்கள் படிப்பது ரொம்பவே கடினமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலுமே அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை ரொம்ப தேவை. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மாற்று மதத்தின் உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். போட்டிகள் அனைத்துமே குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த இட மாற்றங்களும் வரக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பம் தேடி வரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிழமைகள் புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் இந்த மாதம் முழுக்க இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கநாதர் நல்ல பலனை கொடுப்பாரு. நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தொடர்ச்சியாக முழுசாக பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான்
அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.